வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கிட்ஸுக்கான பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காரத்துக்கு பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமனை புழிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் கூட்டாகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் செஞ்சுட்டு நல்லா திருப்பி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தனியாக மாற்றிக்கலாம். கிட்ஸுக்கான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.